ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த வேலையுமே செய்ய பிடிக்கல. ஏன்டா இந்த வேலையெல்லாம் செய்கிறோம், நம்மளே இந்த வேலைங்களெல்லாம் செய்யணுமா, என்னடா நம்ம லைஃப் மட்டும் மாறவே மாட்டேங்குது, நம்ம அப்படியே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் மைண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சந்தோஷமாக இருந்தால் நான் ஏமா இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடுறது எனக்கு புரியுது. இப்போ இந்த செகண்ட் நீங்கள் என்ன மனநிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. இது ஆடி அமாவாசை அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஆடி அமாவாசை அன்னைக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எல்லாமே நினச்சிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்து வைக்கிறது என்னுடைய இது ஒரு 3 வருஷமாக இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் நேற்றுக்கே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். காலையில் எழுந்திரிச்சதுமே குளிச்சுட்டு சாப்பாடு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். முன்னோர்களுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு சாப்பாடு, முருங்கைக்காய் சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், வடை, உளுந்த வடை இதெல்லாம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேலை செய்கிறக்கே பிடிக்காம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேலையும் இழுத்து போட்டு நம்மளே செய்கிறது தான். அப்போது ஒரு கொஞ்ச நாளுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்க்கும்போது என்னடா இது, நம்ம லைஃப் இப்படியே இந்த சமையல் ரூம்லேயே போயிடுமோ, இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோன்றக்க ஆரம்பிச்சிடும். உண்மையாக இல்லையான்னு சொல்லிடுங்க. ஒரு சிஸ்டர் லாஸ்ட் வீடியோக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் சிஸ்டர் இப்போல்லாம் அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொன்னால், நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கூட தேங்காய் சட்னி அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் வச்சு தான் நான் இன்றைக்கி சட்னி அரைச்சிருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? லாஸ்ட் வீக் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ கெடா விருந்துக்கு மொத்தமாக ஒரு 1 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிருப்போம். அது மொத்தமும் இந்த அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் வச்சு தான் அரைச்சேன். அவ்வளோ குயிக்காக அரைச்சி கொடுத்துருச்சு. அங்கே சமையல் பண்ணுறக்கு வந்திருந்தாங்க கூட, இது எங்கே வாங்கினீங்க, எனக்கும் அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சும்மாலாம் சொல்ல, உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்குமே சஜஷனில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்மே தரேன், செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்மளுக்காக நம்மளே செஞ்சுக்கணும். இப்போ வீட்டு வேலை மொத்தத்தையும் நம்மளே செய்யணுன்ட்டு எந்த விதமான அவசியம் கிடையாது. அதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். காய்கறி அரிஞ்சு கொடுங்க, இந்த 4 பாத்திரத்தை விளக்கி கொடுங்க. அதாவது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மிகப்பெரிய வேலை இருக்காது, கம்மியாயிரும். அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை கூட நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்லலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு டைம் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக அதை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு டைம் சொல்லிடுறது, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. கண்டினியூவாக வேலை கொடுங்க. அப்படி வேலை கொடுத்தீங்க அப்படின்னா தான் எப்போவுமே இந்த மாதிரி வேலை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வந்துடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன புதுசாக திடீர்னு நீ வேலை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் எப்போவுமே டெய்லியுமே வேலை கொடுங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக கிச்சனுக்கு போய் சமைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன வேலையை ஹஸ்பண்ட்க்கோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், தப்பே கிடையாது. வீடு கூட்டுறது, இந்த சோஃபாவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் கொடுக்குறதுல தப்பே கிடையாது. நீ வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்க, உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே நம்மளை பார்த்து சொல்லும் போது தான் இன்னுமே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அந்த மாதிரி சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன வேலை வீட்டில் செய்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் சொல்லி தான் செய்யணுங்கிற, நீங்கள் சொல்லி தான் அதை புரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் செயலில் கூட காட்டலாம். அது எப்படி நீங்கள் காட்டுறீங்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. யாரையுமே எக்காரணத்தை கொண்டு வீட்டில் நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க. அதுவும் மெயினாக குழந்தைங்க, வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட், யார் சொன்னாலும் கண்டிப்பாக அதை விட்டே கொடுத்துடாதீங்க. வீட்டில் சும்மா இருந்தால் சாப்பாடு வந்துடுமா, வீட்டில் சும்மா இருந்தால் துணிங்களை துவைச்சி அழகாக கபோர்டில் மடித்து வந்துடுமா, வீட்டில் நம்ம சும்மா இருந்தோம்னா வீடு எல்லாமே கூட்டி சுத்தமாக இருக்குமா, போட்டு வச்சுருக்க முடியுமா, நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வருமா, கண்டிப்பாக வராது. ஸோ நீங்கள் சும்மா இல்லை, காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு கடன்னு இத்தனை வேலையை செய்கிற நீங்கள் சும்மா இருக்கிறோமா? காலையில் 4 மணிக்கு நம்மளுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு 10 மணிக்கு 10:30 வரைக்கும் அந்த கிச்சன்லேயே நேரம் ஓடுறதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு உண்டு. உண்மையாக இல்லையா? எத்தனை பேர் அவ்வளோ நேரம் அந்த கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க.
இதில் ஒரு படி மேலே போய் ஒர்க் பண்ணுற உமன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டம். அதாவது வீட்டையும் மேனேஜ் பண்ணணும், வெளியே வந்து ஆஃபீஸுக்கு போனால் அங்கேயும் வேலை செய்யணும். 2 பக்கம் அவங்க மேனேஜ் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணுறது யாராலையும் முடியாது. ஆனால் பொண்ணுங்க பலவீனமானவங்க இல்லையா? இது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஆனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே நம்ம அமைச்சுக்கிறது தான். இன்னொரு விஷயம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதை லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி வியர் பண்ணுறது. நைட்டியை தயவு செஞ்சு வியர் பண்ணாதீங்க. நீங்கள் நைட்டியில் இருக்கிறது பார்த்தா எப்போவுமே எங்கள் அம்மா நைட்டியில் தான் இருக்கும், எப்போ வீட்டுக்கு போனாலும் என் பொண்டாட்டி நைட்டியில் தான் இருப்பா, இப்படிங்கிற மைண்ட் செட் தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போனால் என் ஒய்ஃப் இப்படி தான் இருப்பா, எங்கள் அம்மா வந்து பார்க்குறக்கு மகாலட்சுமியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்க நினைக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்களுமே கண்ணாடி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் உமனாக நம்ம என்னடா இப்படியே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்காத அளவுக்கு நம்ம இருக்கணும். அதுக்காக வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற உங்களுடைய குர்த்தீஸு, உங்களுடைய காட்டன் சாரீஸு, லெனன் சாரீஸு, இப்படி நிறைய சாரீஸ் வாங்கி அடுக்கி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சாரீஸ் எல்லாமே எடுத்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு போனால் தான் வந்து நம்ம சூப்பராக நீட்டாக போகணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஈவினிங் ஆச்சு அப்படின்னா நல்லா தலையை வாரி வந்து தலைக்கு ஒரு அரை முளை பூ வச்சு சூப்பராக வீட்டில் வந்து விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா இருந்து பாருங்கள், அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். என்னடா லைஃப் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து கற்றுக்கங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும். டெய்லரிங் கற்றுக்கலாம், நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கலாம், இல்லை வந்து குரூப் 1 குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் வந்து வருது, அதுக்கெல்லாம் படித்து எழுதலாம். ஸோ என்ன வேணால் பண்ணலாம். நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளால் முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை ஃப்ரீ ஆகிறதுக்கு விடவே விடாதீங்க. மைண்டை பிஸியாகவே வச்சுட்ருங்க. அப்போ தான் நம்மளை தேவையில்லாமல் குழப்பாமல் இந்த மூளை இருக்கும். ஸோ ஓகே, பேசிக்கிட்டே வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சாப்பாடு எல்லாம் வந்து படையல் போடுறதுக்காக இலையில போட்டு ஒரு தட்டு வச்சு அதில் இலை போட்டு சாப்பாடு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா காய் எல்லாமே வச்சு ஒரு 2 நிமிஷம் எங்கள் வீட்டில் வந்து பூஜைக்கு முன்னாடி தான் வந்து முன்னோர்கள் ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்கோம். மனசார என்னுடைய தாத்தா பாட்டி, ஐயா பாட்டி எல்லாத்தையுமே மனசால நினச்சிட்டு இவங்களும் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு கொண்டு போய் மேலே வந்து மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும். அதை நினச்சாலே தலையே சுற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.